ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். மத்தேயு 6:31 வேதவசனம் சொல்கிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு அவர் பேசுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் காலையில் எழுந்திரிச்ச உடனே யோசிக்கிறோம், இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம், ஃபியூச்சருக்கு சிலருடைய வாழ்க்கையில் நிறைய யோசித்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி ரொம்ப யோசிக்கிறோங்க. நாளைக்கு என்ன பண்ணிடுவோம், எப்படி பண்ணிடுவோம். மறைந்த பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு கடைசியாக கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் கேட்குறாங்க, ஐயா, அடுத்த பிரதம மந்திரியாக நீங்கள் யாரை வைக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி. அதற்கு அவர் சொல்லிட்டு போனார், அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போயிடுவேனா என்னை சிரித்து கொண்டே போனார். அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போயிடுவேன் ஐயா, அடுத்த பிரதம மந்திரி யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனார். அதுதான் அவர் கடைசி பேட்டி என்று ஒருவேளை நீங்கள் வாசித்து இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அதை போல் நாளைய தினத்துக்கு கவலைப்படுறீங்க. உன் ஹார்ட் நாளைக்கு வரை இருக்கணும், உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி? உன் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும் நாளைக்கு வர உனக்கு நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய லிவர் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி உன் நம்பிக்கை இருக்குதா? அதெல்லாம் எங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்க? டெய்லி செக் பண்ணி பார்க்குறியா? நாளைக்கு ஓடும்பா, ஹார்ட்டு நாளை கழிச்சு வர ஓடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் கிட்னி நாளை கழிச்சு வர வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் லிவர் வேலை செய்யும்னு சொல்ல முடியுமா? நாளைய தினத்துக்காக கவலைப்படுவது என்ன? ஆண்ட சொல்ல, நீங்கள் கவலைப்படுவதனால உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இன்றைக்கு வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் அட்வான்ஸாக சிந்திச்சு யோசிப்பாங்க. என் பிள்ளை படிக்கிறானாக்கும், அவன் அப்படி போவானாக்கும், இப்படி போவானாக்கும். ஐயா, இன்றைய தினத்துக்குள்ளே பாருங்க, அன்றன்றைக்கு அதன் பாடு போதும். நாளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு நாளைக்கு நான் கவலைப்படுங்க, அதனால் வேலையை விட்டுட்டு வந்துட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வேணும். ஆனால் நாளைக்கு தினத்தை ரொம்ப யோசித்து குழம்பாதீங்க. தேவன் அன்றன்றைக்கு உள்ள வெளிச்சத்தை நமக்கு தருவார். பைபிளை சொல்லு, கர்த்தர் நித்தமுனை வழி நடத்துவார். நித்தம், எவ்ரி டே, எவ்ரி ஹவர், ஒவ்வொரு மணித்துளிகள் நேரம் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதான் நம்பிக்கை வாழ்க்கையில். யோசித்து பாருங்க. ஒரு மேலே நம்ம உலக பிராரமாக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அது 40,000 அடி உயரத்தில் போகுது, நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ நம்ம நிம்மதியாக சீட்டை பின்னாடி தள்ளி போட்டு ரிலாக்ஸாக தூங்குறோம். எப்படிம்மா? அப்படியே எட்டி பார்க்குறீங்களா? இன்ஜின் ஓடுதான்னு சத்தம் காலை வச்சு இன்ஜின் ஓடுதான்னு கேட்டுட்ருக்கீங்களா? இல்லைங்களே. எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம மேலே ஹைட்டு போனாலும் சரி, நீ எத்தனை அடி போனாலும் சரியா, நான் அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன், இந்த ஊருக்கு போய் சொல்லி எவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்லையும் அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுற ஓட்டுற டிரைவரு, அந்த பைலட்டுகிட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்புகிறோம். இந்த பைலட் ஓட்டுவான், ரட்சிக்கப்படாதவனும் ஆண்டவன் அறிஞ்சவனோ துன்மா இருக்கவனோ எப்படிப்பட்ட நமக்கு தெரியாது. ஆனால் நம்பி கொடுக்குறோம். அவர் கூட சேர்த்துருவார், 3 மணி நேரத்தில் சேர்த்துருவார், 2 மணி நேரத்தில் சேர்த்துருவார். இதெல்லாம் நம்புகிறோம். ஐயா ஆண்டோடைய ஐயா உன் கவலை இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கிற, தேவனாலே நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 27 பிரச்சனைகள் மத்தியில் சொல்கிறான், நான் ஜீவனுள்ளோ நாட்டிலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவன் சொல்ல, நம்ம எனக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். சங்கீதம் 23 என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஷியர்லி ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை நன்மை தான் நடக்கும், கெட்டது நடக்காது. நீ வாய்த்தன்னு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்க போகுது, கெட்டது தீமையானது நடக்காது. அந்த நம்பிக்கை வரணும். நாளை தினத்தை நினைக்கும் போது அது வரணும். இன்னைக்கு எனக்கு வெளிச்சம் நன்றி இல்லையா? மைக் கத்தீட்ரல்னு சொல்கிற ஒரு பெரிய, அந்த காலத்து ஜெம்ரேசியோட ஒரு பெரிய எல்பி ரெக்கார்டு உண்டு. அதில் அவர் சொல்லுவார், ஒரு நாள் அவர் ரொம்ப கவலையோட அப்படியே வெளியே போயிட்டு இருந்தாராம்.
ஒரு வயல்வெளி பக்கம் நின்றுட்டு இருந்தாராம். அங்கே ஒரு விவசாயி ஒருத்தர் வந்தாராம் அமெரிக்க நாட்டில். அவர் சொன்னாராம், ஆண்டவரே, நேற்று கொஞ்சம் ஒரு மழையை தந்தீர், அதில் கொஞ்சம் புல் முளைச்சிருக்குது, உனக்கு நன்றி. இந்த புல்லை வெட்டி நான் மாட்டுக்கு போட போகிறேன், அது சாப்பிட்டு எனக்கு பால் தரப்போகுது, அதை விற்று நான் இன்னைக்கு என் பொழுதை கழிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு பூனை ஒரு குட்டி போட்டிருக்கு, ரொம்ப அது நல்லா இருக்குது, எனக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தந்துட்டீங்க, இன்றைக்கும் இந்த நாளுக்கும் தேவையான எல்லாத்த காரியத்தையும் நீங்கள் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நண்பனை போல பேசிக்கிட்டு போனாராம். அதை பார்த்தோன்னு ஜிம்டிஸுக்கு ஷாக் ஆகிட்டார். இப்படியும் ஒரு ப்ரேயரா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தேவையான வெளிப்பாடை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்னு கர்த்தர் வெளிப்பாடு தந்த. நாளைக்கு எந்திரிக்கும் பொழுது நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு போதிப்பார். அதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு வரணும். சும்மா நம்மளே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தை உங்கள் வாழ்க்கையை வச்சிடுங்க. கர்த்தர் இந்த நாளை பொறுப்படுத்தி நடத்துவார். நாளை தினத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். ஆமேன், ஆமேன்.